காளமேக புலவர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காளமேக புலவர் சிலேடையா இல்ல வேணாங்க சிலேடைய கவிதை எழுதுறதுல ரொம்ப வல்லவர். சிலேடைனா என்ன தெரியுமா? ரெண்டு அர்த்தம் வர்ற மாதிரி பாட்டு எழுதுறது. ரெண்டு அர்த்தம்ங்கிறது வேற, ரெட்ட அர்த்தங்கிறது வேற. ரெண்டு அர்த்தம்ங்கிறது நாகரிகமான கவித்துவமான அர்த்தம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, ஒரு புலவர் ஒரு அரசரை பார்க்க போயிருக்கிறார். அப்ப அரசி ரொம்ப ஒரு பொன்னிறமான ஒரு பூவெல்லாம் தலையில வச்சுட்டு அந்த வழியா வர்றாங்க. இந்த புலவர் அரசியை பார்த்தோன்னே சொல்லியிருக்காரு, தங்கச்சி வந்தியா அப்படின்னு இருக்காரு. எல்லாரும் அதிர்ந்துட்டாங்க. ஆனா ஒரு சாதாரண புலவன் அரசியை பார்த்து தங்கச்சி வந்தியான்னு சொல்றியான்ட்டு முறைச்சி பாக்குறாங்க. அவர் புடக்கனே சொல்றாரு, இல்ல அவங்க கூந்தல்ல சூடி இருக்கிறது தங்க சிவந்தியான்னு கேட்டேன் அப்படின்னு இருக்காரு. தங்க சிவந்தியா இதுதான் சிலேடை. ஒரு வார்த்தையிலே இரண்டு நல்ல அர்த்தங்கள் உள்ளதுதான் சிலேடை. அப்பேற்பட்ட காளமேக புலவர் ஒரு நாள் உங்க நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கிறார். வந்தவருக்கு சரியான பசி. ஒரு குட்டி பையன் தெருவில் விளையாடிட்டு இருந்திருக்கான். அவனை கூப்பிட்டு கேட்டிருக்கார், தம்பி இங்க சோறு எங்க விக்கும்னு கேட்டிருக்காரு. டேய் சோறு எங்க விக்கும்? அவன் படக்குன்னு சொல்லியிருக்கான், சோறு தொண்டையில தான் விக்கும் அப்படின்னு இருக்கான். அப்பவுமே நாகப்பட்டினத்துக்காரங்களுக்கு எம்பிட்டு குசும்பு பாருங்க. சோறு எங்க விக்கும்னா தொண்டையில தான் விற்கும் போயா அப்படின்னு. அவர் ரொம்ப கடுப்பாயிட்டாரு. இந்த புலவர்களுக்கே ஒரு குணம் உண்டு, கோவம் வந்துட்டா சாபம் விட்டுருவாங்க. இந்த பயலை சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு கரித்துண்டை எடுத்து சுவத்துல எழுதினார். அவனுக்கு சாபம் விடுறதுக்காக ஒரு வார்த்தை எழுதினார், பாக்கடிக்கும் பாலகருக்கு நாக்கு அப்படின்னு எழுதினாரு. சாப்பாடு போடுறாங்கன்னு அப்படியே போட்டு ஓடிட்டார். போய் சாப்பிட்டு வந்து அதை ஃபில் பண்ணலான்னு பாக்குறாரு. ரெண்டாவது வரி அந்த பையனே ஃபில் பண்ணிட்டு போயிட்டான். அவன் எப்படி எழுதியிருந்தான் தெரியுமா? பாக்கடிக்கும் பாலகருக்கு நாக்கு தமிழ் மணக்கும் நல் நாகை என்று அவன் எழுதியிருந்தான். தெருவில் விளையாடுகிற குழந்தைக்கு கூட நாக்கிலே தமிழ் மணக்கக்கூடிய ஊர் இந்த நாகப்பட்டினம் மண் என்று அவன் சாபத்தை வரமாக மாற்றி இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆற்றல் இந்த நாகப்பட்டினத்துக்கு இயல்பிலேயே குழந்தையிலேயே உண்டு. ஆனா நாம இன்னைக்கு அதை வளர்த்து இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம சிந்தித்து பார்க்கணும். நாகப்பட்டினத்தை